அவரால அந்த திங்கிங்ல இருந்து வெளிய வர முடியல. நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். என் புருஷன் கத்துறவர் தான், பேசுறவர் தான், சண்டை போடுறவர் தான் எல்லாமே அவளுக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். அப்படி தகப்பனார் வந்து கெட்டவரா இருந்திருந்தா, எங்க அப்பா அசிங்கமா பேசுறாரு, கெட்ட வார்த்தை போடுறாரு, பிடிக்கல அப்படின்லாம் பழக்கம் இருக்குன்னா, நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருக்க மாட்ட. கூட்டிட்டு போயி எங்களுடைய 4 வருஷ வாழ்க்கை. அப்புறம் எங்க அம்மாவ கூட்டிட்டு போய் அதுக்கு குடும்பமே இல்லாம அவங்க கூட அவங்க குடும்பம், அவங்க புருஷன், அவங்க பிள்ளைங்கலாம் பேச விடாத அளவுக்கு அவங்கள இந்த வயசுலயே அவங்கள ஒரு தனிமரமாக்கி எந்தவித சிறு குற்ற உணர்வுமே இல்லாம, அதுக்கப்புறம் அண்ணங்காரன் கூட அம்மாவ விரட்டிட்டு நான் அண்ணங்காரன் கூட போய் திருப்பி போய் சேர்ந்து, அதுக்கப்புறம் வெளிய வந்து அம்மா நான் வீடு கட்டின உடனே நான் வந்து உன் கூட சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு வீட்ல நாங்க அது செய்ய போறோம், இது செய்ய போறோம்ன்னு எல்லா வீடியோவும் போட்டு எல்லாம் இருக்கிற மாரி இருந்து, சிந்திக்கிறவங்க அத பத்தி கொஞ்சம் சிந்திங்க. சரியா? அதே மாதிரி 15 பேரு, அப்புறம் கூட படிக்கிறது 5 பசங்க, அதுக்கப்புறம் பொம்பள பிள்ளை. இவ்வளோ பெரிய வீட்டு வாசல் வரைக்கும் எந்த வீட்லயாவது உங்க வீட்ல கூட்டிட்டு வந்திருந்தா, நீங்க வந்து அன்னைக்கே என்ன பண்ணியிருப்பீங்க? கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பீங்க. அப்படிதானே? நான் ஏன் பண்ணல? படிக்கிற பசங்க நான். ஆனா இனி விடமாட்டேன். அவ்ளோ ப்ரூஃபையும் நானு திருநெல்வேலி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, அதுக்கப்புறம் தூத்துக்குடியில எஸ்பி ஆஃபீஸ்க்கு எல்லாருக்கும் காலேஜ் அவ்வளோத்துக்கும் நான் அனுப்ப போறேன். ஏன்னா, என்ன நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் இல்ல, அவ கூட சார்ந்தவளையும் கூட கூட்டிட்டு போயிட்டு, நான் இவ்வளோ நாளும் எங்கள மிரட்டினது, எங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட வச்சது, அடிக்க வச்சது, எந்த ஒரு இதையுமே நான் வெளியிடல. ஆனா, இனிமே நான் ஒரு தாயா வந்து வெளியிடுறதுக்கு எனக்கு ஃபுல்லா ரைட்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா வெளியிடுவேன். 19 வயசு ஆயிட்டு அப்படின்னா, எல்லாருமே ஊர் மேல போலான்னு எந்த ஒரு சட்டத்துல இடம் இல்ல. சட்டத்துல இருக்கும். சட்டத்துல இருக்கும். ஆனா, உண்மையான தாய் தகப்பங்க அப்படி விடமாட்டாங்கன்னு சொன்ன மாரி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நண்பர்களே என் வீட்டுக்காரர் தேடி போனாரு. இப்பவும் மறுபடியும் போன வாரத்துல 4 நாள்ல மட்டும் நான் வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கு நான் 2 நேரம் நான் போயிருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. இங்க இருந்து 2 மணி நேரம் கார் டிராவல் பண்ணி நான் போணும். எத்தனை நேரம் என்னை அலக்களிக்காங்க. சுத்தி 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 ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு 4 தடவை. 6ஆம் தேதி போய் ஒரு மணி நேரம் நின்று பிள்ளைகிட்ட பேசணும்னு காலேஜ் போனதுக்கு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்கே காலேஜில் வச்சு திட்டினா, நான் ஏன் காலேஜ் ஃபுல்லாக சிசிடிவி இருக்காதா? நான் வந்து சண்டை போட்டிருக்கிற மாதிரி இருந்தால் அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு போய் காட்டுங்க. இவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் வாங்க தானே செய்யணும். வாங்குங்க, விசாரிங்க. அதை விசாரிக்காம சும்மா 3 4 பேர் கூட ஒரு 4 அட்வொகேட் கூட வந்துட்டோம் அப்படின்னா, எதுனாலும் நம்ம வாங்கிட்டு இப்படி வாங்கிட்டு நம்ம ஒரு சாரவை நான் கொடுக்கவே மாட்டேன். யாருக்கு நான்